ஃப்ரெண்ட்ஸ், நான் உலக புகழ் வாய்ந்த காலபைரவர் நம்ம ஈரோட்லேயே இருக்கார். எப்படி நம்ம போகாமல் இருந்தோன்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணுறதுக்காக போனேன். அப்படியே உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். இதை இப்போ நீங்கள் பார்த்தது வந்து வெளிப்புற வியூ. வண்டி நிறுத்திட்டு இதை பார்க்கலாம். அப்புறம் இந்த பந்தலில் பார்த்தீங்கன்னா காலபைரவரோட சிலையும் விளக்கு ஏற்றுற இடமும் அங்கே தான் இருக்குது. இது வந்து நுழைவாயில். நுழைவாயில் மேலே தான் நம்ம காலபைரவர் சிலை வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். காலபைரவரோட சிலை பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இதை தாண்டி இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு பிரசாதம், ஜபமாலை எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைஞ்சோடனே கருவறை இருக்குது பார்த்திங்களா. கருவறையில் ஸ்வர்ணலிங்கமும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட சிலையும் வச்சுருந்தாங்க. இங்கே சைடில் பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்தில் உண்டான உள்ளே இருக்கிற சிலை மாதிரியே இங்கே வெளியிலையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் காலியாக தான் விட்டுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்னடா சிலைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது சிவனுடைய ரூபமான காலபைரவர் 64 பைரவரோட ரூபம் எடுத்திருக்காரு. ஸோ அதைத்தான் இங்கே இந்த சைடில் பாதியும் அந்த சைடில் பாதியும் சிலை வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி ஒரு கோயிலை ஒரு சுற்றலான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினேன், நடந்து போனேன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா விஜய் சுவாமிஜி எழுதின வாசகங்கள், சொன்ன வாசகங்கள்லாம் இதில் வந்து இந்த செவரில் எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து இவங்க ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் பைரவர் அறக்கட்டளை இந்த கோயிலை வந்து கட்டினாங்க. இன்னமும் அவங்க தான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க இவருடைய வழிகாட்டுதலின்படி. அதனால் நம்ம விஜய் சுவாமிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்ளலாம். கோயிலெலாம் நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தேன். உள்ளே நம்ம மறுபடியும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட சிலை வந்து பஞ்சலோகத்தில்ன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே தான் குங்குமமும் வச்சுருக்காங்க, பச்சை கலர் குங்குமம் இங்கே ஸ்பெஷலு. ஸோ அந்த குங்குமம் டப்பா கூட பார்த்திங்கன்னா துளி தான் வேஸ்ட் ஆகாத மாதிரி விரல் விட்டு எடுக்கிற மாதிரி அந்த டப்பா, குங்கும டப்பா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பைரவரோட சிலை. இது வந்து வெளிப்புறம் வண்டி நிறுத்துகிற இடம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டு பார்த்தேன். அது வந்து இங்கே வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் இருந்தது, நன்கொடையோட ஐடியும் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்திங்கன்னா அபிஷேகம் ஆரம்பித்ததுனால இங்கே நடுவில் எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக எந்த கோயிலையும் நடுவில் உட்கார சொல்லி விட மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்வர்ணலிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு அபிஷேகம் பண்ணி தீபாராதனை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அபிஷேகம் பார்த்திங்கன்னா சைடில் நம்ம பனைமர வியூ நல்லா இருந்ததுன்னு அதை கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ உள்ள அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. அப்படியே அபிஷேகம் முடிஞ்சோடனே அப்படியே எந்திரிச்சு நிற்க சொல்கிறாங்கப்பா. நிற்க சொல்லிவிட்டு உள்ள கருவறைக்குள்ளேயே உள்ளே வந்து விடுறாங்க, ஒவ்வொரு பக்தராக உள்ளே விடுறாங்க. இங்கே வந்து நுழைவாயிலுக்கு வெளியில் வந்தோம்னா நுழைவாயிலுக்குள்ளேயே தான் இது வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு மோதிரம், வேல், கருங்காலிலேயே வேல் வச்சுருக்காங்க, ஜபமாலையும் வச்சுருக்காங்க, நன்கொடைக்கு உண்டான ஜிபே இதுவும் வசதியும் இருக்குதுப்பா, வேஷ்டி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பாருங்கள், அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்க சொல்லி கொஞ்சம் 1-2 இடத்துல நான் போர்டு பார்த்தேன். வசதியும் மனமும் இருக்கிறவங்க நீங்கள் நன்கொடை கொடுத்துட்டு வரலாம் ஜிபேலையே. அப்போயே இரவு தரிசனம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருந்துச்சு. பைரவர் ஜொலிச்சார். அங்கேயே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க. உலக பிரசித்தி பெற்ற சிலை இது வந்து சர்டிஃபிகேட் கூட இருக்குப்பா உள்ளே, செவத்தில் மாட்டியிருந்தாங்க, வேர்ல்டு சர்டிஃபிகேட்டு.
அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குதுப்பா. வெளியில் கோயிலுக்கு பின்னாடியே பாத்ரூம் வசதி இருக்குது. ஐயோ ரொம்ப தொலைவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வெஸ்டர்ன் டாய்லெட் வசதியோடு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு பெரியவங்களையுமே நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து வழிபட வைக்கலாம். ஆக்சுவலாக 21 தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு தொடர்ந்து வழிபட்டால் பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். நீங்கள் எப்போ தரிசனம் பண்ணணுன்னு நினச்சிங்களோ அப்போயே வந்துடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியிலேயே இந்த தேங்காய் விளக்குக்கு போடுறதுக்கு ஸ்டாண்டு இதெல்லாம் செல்ஃபு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தேங்காயில் விளக்கு போடுறாங்க. மறுபடியும் நான் சாமியோட சிலை இருக்கு இல்லையா, அந்த கையிலையும் பார்த்தேன் தேங்காய் இருந்தது. ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இது வந்து ராட்டை சுற்றிப்பாளையம், அதாவது அவல்பூந்துறைக்கு அடுத்து, ஈரோட்டிலேருந்து போனால் அவல்பூந்துறைக்கு அடுத்த ஸ்டாப் வந்து ராட்டை சுற்றிப்பாளையம். கோயில் வாசல்லையே வந்து பஸ் நிற்கிது. ஸோ நீங்கள் பாருங்கள், அரச்சலூர் போகிற பஸ்லாம் போகும். இந்த பிரம்மாண்டமான சிலையே உங்களுக்கு வழிகாட்டும். ஒரு 10 அடி முன்னாடியே 10 அடிங்கிறேன் 20 அடி முன்னாடியே நீங்கள் இந்த சிலையை பார்க்கலாம்.